இது அலையொலி செய்தி. மேலும் செய்திகளுக்கு அலையொலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தீய பழக்கங்களில் ஈடுபட்டோர் நல்வழியை பேணினால் மறுவாழ்வு பெறலாம். டேனியல் குய் அறிவுறுத்து. புக்கிட் மர்தாஜாம் ரயில்வே ஸ்ரீ முனீஸ்வரர் சிவன் வராஹி ஆலயம், பினாங்கு சனாதன் குரல் இயக்கம் மற்றும் சபராங் பிராய் மத்திய மாவட்ட போதைப்பொருள் மறுவாழ்வு மையம் ஆகியவற்றின் இணை ஏற்பாட்டில் நடைபெற்ற தன்முனைப்பு மற்றும் உதவி பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று புக்கிட் மர்தாஜாம் ஸ்ரீ முனீஸ்வரர் சிவன் வராஹி ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பினாங்கு மாநில இளைஞர் விளையாட்டு மற்றும் சுகாதார ஆட்சிக்குழு உறுப்பினர் பாடாங்லாலாங் சட்டமன்ற உறுப்பினரான டேனியல் குய் தெரிவித்தார். Hari ini kami di Sri Muniswara Shivam Varahi Temple di Bukit Mertajam, di mana dengan kerjasama pihak pengurusan kuil dan juga Penang Sanatana Voice, kita telah menganjurkan satu program kerohanian untuk klien yang berbangsa India bersama dengan AADK. Ini adalah satu program yang penuh bermakna, di mana melalui kerohanian kita harap dapat membimbing mereka ke pangkuan kehidupan dan juga jalan yang betul. Dan saya ucapkan terima kasihlah khasnya kepada PSV, Penang Sanatana Voice, dan juga kita di Sri Muniswara Shivan Varahi Temple Bukit Mertajam kerana sudi untuk menganjurkan program yang bermakna ini. மனிதர்கள் தவறு செய்வது இயல்பானது என்றாலும் அந்த தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொண்டு நல்வாழ்விற்கு திரும்புவது மிகவும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். புக்கிட் மர்தாஜாம் ஸ்ரீ முனீஸ்வரர் சிவன் வராஹி ஆலய தலைவர் டத்தோ தேவேந்திரன், சமூகத்தில் உள்ள அனைவரையும் அரவணைப்பது மனித நேயத்தின் அடையாளம் என குறிப்பிட்டார். ஓம் நமச்சிவாய. வணக்கம், நான் டத்தோ தேவேந்திரன் பேசுறேன். ஸ்ரீ முனீஸ்வர சிவா வாராய ஆலயத்திலிருந்து AADK உள்ள NGO ஐயா முனீஸ்வரன் ஐயா நம்ம கோயிலில் பார்த்து நம்மளுக்கு உதவி எதுவும் செய்ய முடியுமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் என்ன உதவின்னு கேட்டேன். அவர் இந்த மாதிரி விஷயத்த சொன்னாரு. வாங்கன்னு நீங்க நம்ம கோயிலில் என்ன வேணுமா செய்யுங்க, நான் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். சமுதாயத்தில் ஒன்றும் என்னென்ன நல்லது என்ன செய்யணுமோ எல்லாம் செய்யுங்கன்னு அவரை நான் தெரிய வச்சிருக்கேன். அதுவும் மற்ற NGO காரங்க யாராக இருந்தாலும் நம்ம கோயிலில் என்ன ஒரு ப்ரோக்ராம் எதுவும் செய்யறதா இருந்தாலும் நாங்கள் எல்லாமே மேசையிலேருந்து நாட்கள் எல்லாம் உட்கார வைக்கிறது, இந்த கூலிங் வரைக்கும் நாங்கள் போட்டு எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக கொடுப்போம். நீங்கள் யாராலும் முடியும் நம்மளை கோயிலில் தொடர்பு கொள்ளலாம். நம்ம கோயில் தலைவர் இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காங்க, நம்ம கோயில் அட்வைசர் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியின் இணை ஏற்பாட்டாளரான பினாங்கு சனாதன் குரல் இயக்க தலைவர் தொண்டர் முனீஸ்வரன், ஆலயங்கள் சமய நடவடிக்கைகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் சமூக சேவைகளிலும் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அருமையான ஒரு நாடு பினாங் சனாதனா, அதாவது பினாங் சனாதனா PSV சார்பில் ஆலய ஒத்துழைப்போட நம்ம program kerohanian bersama klien India AADK-ஓட ஆன்டி டாடா கபாங்ஸாவோட ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் முதல் கண் ரத்தோக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். ஏன்னா கேட்டோன்னே நம்மளுக்கு முடியாது, என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. வேலையில் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னொன்று நான் இங்கே முன் வைக்கிறேன். அதாவது ஆலயம் ஒரு பூஜை மையம் இருக்காமல் சமூக சேவை, சமூகத்துக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும், அந்த மையமாக இருக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முனீஸ்வரன் சிவன் வாராகி ஆலயம் ஒரு உதாரணம், முன் உதாரணம். எல்லா ஆலயத்துக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நம்ம பிள்ளைங்களை 200 ஆலயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிகழ்வு கண்டிப்பாக நடைபெற வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஏடிக்கையில் உள்ள இந்த கிளைன்லாம் கூப்பிட்டு காரணம் என்னன்னா, ஒன்று சமயத்தை சமய போதனையை நம்ம கொஞ்சம் ஊட்டி விடணும். அதே ரீதியில் அடுத்த கட்டத்தில் எப்படி அவங்க வாழ்க்கையை நகர வேண்டும். இது இயல்பு, மனிதனாக பிறந்தவங்க இயல்பு. திருத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி நகர வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொழிலதிபர் டத்து மரியதாஸ் கோபால், தீய பழக்கங்களில் ஈடுபடுபவர்கள் தங்களையே அழித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல்
குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் சுமையாக மாறுகின்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். காடியில போகணும், நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், வாசல் இருக்கிறது ஒரு மனுஷன் ஒரு மனுஷனையும் இதை ஆழமா நீங்க பதிச்சீங்கன்னா நீங்க ஒரு சிறந்த மனிதனா ஆயிடலாம். அதனால ஒருத்தர் இந்த மாதிரி ஆயிட்டுமே, அவன் அப்படி சொல்லுவான் இப்படி சொல்லுவான்னு நீங்க தாழ்வா நினைச்சுக்காதீங்க. நீங்க திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, இன்னும் மேல வரலாம். இதுதான் வில் பவர்னு இருக்கு, அதை நீங்க கடைப்பிடிங்க. வாழ்க்கையில நீங்களும் நல்ல சிறந்த மனிதரா வருவீங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக கலந்து கொண்ட அனைவருக்கும் சமய நன்னெறி நூல்கள், அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் உணவும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி சமூக பொறுப்புணர்வையும் மனித நேயத்தையும் வலியுறுத்தும் பயனுள்ள முயற்சியாக அமைந்தது.